டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியும் ஒரு வாய்ப்பே நமக்கு கடவுள் தந்ததற்காக நம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து எனக்காக நீங்களும் உங்களுக்காக நானும் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அறிவு தெளிவுடன் இருங்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள். ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கடவுள் இல்லை, கடவுள் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற கேள்வி கேட்கும் காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இல்லை என்று சொல்லி நேர்மையற்ற பாவ செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, கடவுளே இல்லை என்று சொல்லும் கடவுளை பற்றிய அறிவு இல்லாதவர்களுக்கு கடவுள் சொல்லுகின்ற இறை வார்த்தை தான் இது. ஆகவே நாம் அவ்வாறு சிந்திக்கின்றோம் என்றால் வெட்கப்படத்தான் செய்ய வேண்டும். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 32, தொடக்க நூல் 48ஆம் அதிகாரம் மற்றும் 49ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. எப்ராயிம் மனாசேக்கு யாக்கோபு ஆசி வழங்குதல், யாக்கோபின் இறப்பு என்ற 2 தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சற்று அலசுவோம் வாருங்கள். யாக்கோபு உடல் நலமின்றி இருக்கின்றார் என்ற செய்தி யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் தம் 2 மைந்தர்களையும் அழைத்து கொண்டு யாக்கோபை பார்க்க வந்தார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, எல்லாம் வல்ல இறைவன் கானான் நாட்டிலுள்ள லூசி என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பலுகி பெருக செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார். ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேருவதற்கு முன்பே உனக்கு இந்நாட்டில் பிறந்த 2 மைந்தரும் என் புதல்வர்களாயிருப்பார்கள். ரூபன், சிமியோன் போன்று எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்களே. இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள் என்றார். பின்னர் யோசேப்பின் புதல்வர்களுக்கு ஆசி வழங்கினார். யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்று நினைத்தேன், ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தான் என்றதும் யோசேப்பு அவர் மடியிலிருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். யாக்கோபு யோசேப்புக்கு ஆசி வழங்கி கூறியது, என் தந்தையரான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார். அந்த கடவுள் என்னை எல்லா தீமையினின்றும் மீட்ட தூதர். இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக, மண்ணுலகில் இவர்கள் பெரும் திரளாக பல்குவார்களாக என்றார். தம் தந்தை வலக்கையை எப்ராயிம் தலைமேல் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் எப்ராயிம் தலைமேல் இருந்த தம் தந்தையின் கையை மனாசேயின் தலைமேல் வைக்கும்படி எடுக்க முயன்றார். யோசேப்பு தம் தந்தையை நோக்கி, தந்தையே, இது சரியன்று, இவன்தான் தலைமகன், இவன் தலையின் மேல் உமது வலக்கையை வையும் என்றார். ஆனால் அவர் தந்தை மறுத்து, தெரியும் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு மக்களினமாக பல்கி பெருகுவான். ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவனாவான், அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார். மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது, எப்ராயிம் மனாசேயைப் போல் உன்னையும் கடவுள் வளரச் செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரேல் ஆசி வழங்கும். இவ்வாறு அவர் எப்ராயிமை மனாசேக்கு முன்வைத்தார். பின்பு இஸ்ரேல் யாக்கோபை நோக்கி, இதோ நான் சாக போகிறேன், உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்தி செல்வான். நான் என் வாளாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய செக்கேம் பகுதியை உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகின்றேன் என்றார். பின்னர் யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் என்றார். கூடி வந்து உற்று கேளுங்கள், யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்ல அவர்களும் அங்கே வந்து நின்றார்கள்.
அவர்களையும் ஆசி வழங்கினார். மேலும் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிராம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான். இவ்வாறு தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து தொடக்க நூல் 50ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை அடக்கம் செய்தால் யோசேப்பு தம் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி, யோசேப்பின் இறப்பு என தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.